நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம 2 விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல நமக்கு அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. நட்பு நாடுன்னு சொல்லலாம். உயிர் தோழன்னு சொல்லலாம். எப்பொழுதுமே நம்ம கூட கூடவே இருக்கக்கூடிய ஒரு நாடு. டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட். அதாவது இந்தியாவுக்கு ஆபத்துன்னு வரும்போது துணை நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அது வேற யாரும் இல்ல, இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா கூட டைரக்டா சண்டைக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலக தலைவன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முக்கியமான பிரதிநிதி ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. இது அகேன்ஸ்டா அவருக்கு பாகிஸ்தான்ல பயங்கர பிரச்சனைலாம் பண்றாங்க. அவரை பத்தின விஷயங்களை நிறைய பேசுறாங்க. அவர் காட்டமான பதிலும் கொடுத்துட்டு இருக்காரு. அது என்னன்றதை ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, இப்போ நம்மளுடைய முதல் டாப்பிக்கை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் பெரிய ஆள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களில் அவங்க டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்குறோம். இப்போ இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதியை விட இன்னும் அதிகமாக வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இஸ்ரேலிய கம்பெனிகளும் சரி, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கிறதுக்கு முக்கியமான முதலீடுகளை அங்கேயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இங்கேயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை இரண்டு கவர்மெண்ட்டும் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இஸ்ரேலினுடைய அதிநவீன தொழில்நுட்பங்கள், அதாவது ஹைடெக், அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம், தண்ணீர் மேலாண்மை, சைபர் பாதுகாப்பு, அப்புறம் இந்த ஃபின்டெக், அப்புறம் பாதுகாப்பு துறை போன்ற அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இந்தியாவுக்கு ஈஸியா கிடைக்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வழிபடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போதைக்கு நம்ம அதாவது இஸ்ரேலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வியாபாரம் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் இல்லாமலே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையே வர்த்தகம் பல வருஷமா நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேபிள் காலம் பார்க்கும்போது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நமக்கு. அதாவது மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா சுமார் $3.75 பில்லியன் இருக்கு. இது பாதுகாப்பு துறையில நம்ம வாங்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துன டேட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவோட ஏற்றுமதி இஸ்ரேலுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.13 பில்லியன் ஏற்றுமதி பண்றோம். இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், டைமண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் உபகரணம், அப்புறம் ரசாயன பொருட்கள், ஜவுளி இதெல்லாமே நம்ம பண்றோம். இந்தியா இறக்குமதி பண்றது பார்த்தீங்கன்னா 1.33 பில்லியனா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுல அதிகமா எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வாங்குறோம், உரங்கள் வாங்குறோம், எந்திரங்கள் வாங்குறோம், அப்புறம் மருத்துவ கருவிகள் வாங்குறோம், பாதுகாப்பு துறை பொருட்களும் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ட்ரேட்ல நம்ம பார்க்கும்போது நமக்கும் இஸ்ரேலுக்கும் ட்ரேட் டெபிசிட் பெருசா இல்லை. இருந்தாலும் இதனுடைய டெபிசிட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமான ஒரு வழியை தான் காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எஃப்டிஏவால பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் லாபம் பார்த்தீங்கன்னா வைர வியாபாரம். வைர வியாபாரம் தான் நம்ம இந்தியா பண்றோம். இந்தியா பார்த்தீங்கன்னா உலகத்திலே வைரங்களை தீட்டி ஏற்றுமதி பண்றதுல ரொம்ப சிறந்த மையமா விளங்குது. இந்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது முக்கியமானது விவசாயம் மற்றும் தண்ணீர். இஸ்ரேல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கம்மியான தண்ணீரை வச்சு விவசாயம் செய்யற டெக்னாலஜில அவங்க கிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது துல்லியமா விவசாயம் பண்றது பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர்னு சொல்றாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் அது போன்ற இந்த டெக்னாலஜி எல்லாம் விவசாயத்துல யூஸ் பண்றதுல அவங்க அதிக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதோட உதவிகள் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் பாதுகாப்பு அண்ட் ஃபின்டெக். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த சைபர் பாதுகாப்பு கொண்ட ஒரு நாடா இருக்கு. நிதி மற்றும் இந்த தொழில்நுட்பம் ஃபின்டெக்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா டிஜிட்டல் திட்டத்தில் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே தெரியும், டிஜிட்டலைஸ் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு துறைகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கிறது மூலியமா இன்னும் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டம். ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதலீடுகள் அதிகரிப்பதால பாதுகாப்பு துறை மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இன்னும் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியா டெக்னாலஜிக்கான ஒரு ஹப் மாதிரி விளங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மேலும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். கூடிய சீக்கிரம் இந்த இஸ்ரேல் இந்தியாவுக்கான எஃப்டிஏ அக்ரிமெண்ட் சைன் ஆகணுன்றது எல்லாரோட விருப்பமாக பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஒரு முன்னாள் சிஏ அதிகாரி, சிஏன்றது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்படி என்ஐஏ ராலா இருக்கோ அந்த மாதிரி அவங்க சிஏன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதோட ஒரு அதிகாரி, அவர் பேர் ஜான் கிரிக்கோவ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா வார்ல போனாங்கன்னா, ஏன்னா பாகிஸ்தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மேல இன்டைரக்ட் வார் தான் ப்ராக்சி வாரோ இல்லை இன்டைரக்ட் வார் தான் தொடுப்பாங்க, டைரக்டா வார் தொடுக்க மாட்டாங்க. அப்படி டைரக்டா வார் தொடுக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய தோல்வியை அடையும் எப்பொழுதுமே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. மேலும்
அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் செஞ்ச பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற இந்த ராணுவ பலம் வந்து ஒப்பிட்டு வந்து அவர் பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட ராணுவ பலம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதை ஏன் அவர் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணமும் இருக்கு. ஜான் கிரேக்கோ கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வேலை செஞ்சிருக்காருன்னு பார்க்குறாங்க. தெற்காசியா மற்றும் மேற்காசியாவில் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு இவர் வந்து தெரியப்படுறவர் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒசாமா பின் லேடன் அமெரிக்கா வந்துட்டு கொல்ல ஆபரேஷன் பண்ணுச்சு இல்லையா, ஆபரேஷன் ஜெரானமோ அப்படின்றது அந்த ஆபரேஷன். அந்த ஆபரேஷன்ல இவர் ஒரு முக்கியமான அங்கமா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பாகிஸ்தானோட ராணுவ அமைப்பு, அவங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு எல்லாம் வந்து பலவீனமா இருக்கு அப்படின்றத வந்து அவரு தெளிவா தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவருக்கு அது தெரியவும் கூடும். ஏன்னா அவர் அங்கதானே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இன் அண்ட் அவுட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஹெலிகாப்டருங்க பாகிஸ்தானுக்குள்ள போய் பின் லேடனை கொன்னு அவரோட உடலை வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போற வரைக்கும் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எந்த விஷயமும் தெரிய வரல அப்படின்றது தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கவர்ட் ஆபரேஷனை வந்துட்டு அமெரிக்கா அந்த இடத்துல பண்ணிருக்கு. அவங்க அந்த அளவுக்கு அதை ஏமாந்தும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டைல தான் நம்மளும் தாக்குதல் நடத்தணும். போய் துல்லியமா தாக்குதல் நடத்திட்டு இந்திய ராணுவமும் சரி ஏர்ஃபோர்ஸும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தான் அவர் வந்து கருத்தா தெரிவிச்சிருந்தாரு. இப்படி அவர் பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த இம்ரான் கட்சி இருக்குல்ல, அவரே உள்ள இருக்காரு. ஆனா அவர் கட்சியோட இந்த பிடிஐயோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜான் கிர்கோவை வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லி வந்து நிர்பந்திச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு வந்து ஜான் கிர்கோவை வந்து ஒரு வித்தியாசமான பதில் கொடுத்தாரு. நீங்க எனக்கு அனுப்பின அந்த மன்னிப்பு கடிதத்தை வந்து நான் டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப காட்டமா சொன்னார். அதாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இவங்க கொடுத்த லெட்டருக்கு அவர் வந்து டாய்லெட் பேப்பரா நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பதில வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவர் சொன்னது என்ன ஒப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ராணுவ தொழில்நுட்பம், நிலப்பரப்பு, மக்கள் தொகை எதை ஒப்பிட்டு பார்த்தாலும் குறைஞ்சது 5 மடங்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து இந்த அணு ஆயுத போர், அதாவது நியூக்ளியர் வார்ஃபேரை பத்தி எதுவும் பேசல. ஆனா அணு ஆயுதம் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. இவர் பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நேருக்கு நேர் நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வார், அதாவது கன்வென்ஷனல் வார் அப்படின்னு ஒரு சொல்றாரு. டைரக்டா அடிச்சுக்கிற வார், நியூக்ளியர் வெப்பனை தவிர்த்துட்டு இருக்கிற ரிசோர்ஸை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கடும் தோல்வியை வந்து பாகிஸ்தான் சந்திக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 5 டைம்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து அவங்களோட பெருசா இருக்கிறோம். இன்னும் எக்கனாமிக்ல பயங்கர ஸ்ட்ராங். பட் அவர் தோராயமா ஈக்குவலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் இந்த வரலாற்று ஆதாரங்கள்லாம் வந்து ஒப்பிட்டும் அவர் பேசினாரு பாகிஸ்தானை பத்தி அப்படின்னு சொல்லப்படுது. 1971 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சரணடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சரணடைவு வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு பாருங்க அப்படின்றது சொல்லப்படுது. இந்தியா இது போன்ற ஒரு பாரம்பரிய போர்ல பல முறை பாகிஸ்தானை வந்துட்டு மோசமா தோற்கடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு முறையும் இவங்க அடி வாங்கி தான் நம்ம கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜான் கிராக்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவை வந்துட்டு சீண்டக்கூடாது, அதாவது ப்ரொவோகேட்டே பண்ணாதீங்க இந்தியாவை. இதை பாகிஸ்தான் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நாள் வந்து டைரக்ட் வார் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா பாகிஸ்தான் வந்து வேர்ல்டு மேப்ல இருந்து அழிக்கப்படக்கூடும், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல வந்து அவருக்கு எந்த ஒரு அரசியல் உள்நோக்கம்லாம் கிடையாது. இது ராணுவத்தை பத்தின ஒரு தொழில்நுட்ப ஒப்பீடு அப்படின்றது தான் அவர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு. அவர் சொன்ன விஷயத்துல இருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராக்சி வார் தான் இந்தியா மேல தொடுக்க முடியுமே தவிர டைரக்ட் வாருக்கு வர முடியாது. நியூக்ளியர் தவிர்த்து, நியூக்ளியர் எல்லாத்தையுமே இருக்கு. கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தானும் வந்து நியூக்ளியர் வாருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். டைரக்ட் வார்லயோ சரி, இல்ல நியூக்ளியர் வாரா இருந்தாலும் சரி, இந்தியா கூட நேருக்கு நேர் மோதி அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றது ஒரு அமெரிக்காவுடைய டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சிஏஓட ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஆள். அதாவது 15 வருஷம் பாகிஸ்தான்ல வேலை செஞ்சிருக்காரு. அவர் சொன்ன தகவல் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அவருக்கு அகேன்ஸ்டா பாகிஸ்தான்ல போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். என்னதான் நீங்க போராட்டம் நடத்தினாலும் சரி, பாகிஸ்தானியர்களுக்கு உண்மை என்னன்றது புரியணும் இல்லையா? கண்டிப்பா நாட்டுப்பட்டு இருக்க வேண்டியது. அதுக்காக ரியாலிட்டி செக்னு ஒன்று பண்ணணும். எப்படி டைரக்ட் வார்ல இந்தியா கூட ஜெயிக்க முடியும்? எதுக்காக இந்த ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே மக்களே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க கமெண்ட்டுகளை வந்து தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.